சரி, இந்த இடுப்பு வலி தாங்க முடியாம நானும் டாக்டர பார்த்தேன். டாக்டர் வந்து டேப்லெட் எழுதி குடுத்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. பண்ணப்ப நல்லா இருக்கு. திருப்பி வந்து அதே மாரியே பிரச்சனை பண்ணுதே. நம்ம என்னதான் அத ட்ரை பண்ணி சரி பண்ண நெனச்சாலும், நம்மள விடாம டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே இடுப்பு வலி. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அப்டின்ட்டு பல பேர் கவலையில இருக்கீங்க. நான் பார்க்குற நெறைய பேஷண்ட்ஸ் இடுப்பு வலி வர்றதுக்கு காரணமே அவங்க தான் அப்டின்னு தெரியாம, எனக்கு இடுப்பு வலிக்குது அப்டின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்ட தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. எங்க இருந்து இந்த இடுப்பு வலி ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சா தான், இத நம்ம பெர்மனன்ட்டா சரி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இடுப்பு வலிய நெனச்சு இனிமே நீங்க கவலைப்படவே வேண்டாம். இதுல நான் சொல்லிக் குடுத்திருக்க டெக்னிக்ஸ், எக்சர்சைஸஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா, படிப்படியா உங்க இடுப்பு வலி குறைஞ்சிரும். டெய்லி நீங்க அனுபவிக்கிற இந்த வலி சுத்தமா இருக்காது. வாங்க பேக் பெயினா நம்மளான்ட்டு இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். பேக் பெயின் வரதுக்கு காரணமே நம்ம உட்கார்ற பொசிஷன் தான். சோ நீங்க உட்காரும்போது உங்களோட ஸ்பைனோட பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாரி சீட் எட்ஜ்ல கேப் விட்டு உட்கார்றது, இல்ல ஸ்பைன வந்து மடக்கி நல்லா குனிஞ்ச மாரி கூன் போட்டு உட்கார்றது, இது எல்லாமே வந்து நம்மளோட முதுகு வலிய பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தும். பைக்ல நெறைய பேர் நீங்க ரோட்ல போகும்போது பார்க்கலாம். ஒரு சைடா சாஞ்சு உட்காருவாங்க. இந்த மாரி கால ஓப்பன் பண்ணி முதுகுல எல்லா ஸ்ட்ரெயினையும் போடுவாங்க. கூன் போட்டு உட்காருவாங்க. பேக் வெயிட்டா மாட்டிக்கிட்டு ஒரு சைடு தொங்க விடுவாங்க. அது மாரி கூன் போட்டு உட்கார்ந்து